5000 ரூபாய் வேணாம் 50000 ரூபாய் வேணும்னு சொல்லிட்டு மாப்பிளைய புரட்டி எடுத்த பொண்ணு வீட்டுக்காரங்க. என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரோக் நியூஸை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. யூபில ஒரு கல்யாணத்துல ஜூதா சுப்பைன்னு ஒரு ரிச்சுவல் பண்ணிருக்காங்க. ஜூதா சுப்பை அந்த ரிச்சுவல்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, மாப்பிளையோட ஷூவை பொண்ணு வீட்டு சைடுல இருந்து எடுத்து மறைச்சு வச்சுப்பாங்க. அண்ட் மாப்பிளை என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, பொண்ணு வீட்டு சைடுல இருந்து எவ்வளவு காசு கேக்குறாங்களோ அந்த காசை கொடுத்து அந்த ஷூவை எடுத்துக்கணும். சோ இந்த ரிச்சுவல்ல மாப்பிளை பாத்தீங்கன்னா 5000 ரூபாய் கொடுத்திருக்காரு அந்த ஷூவை மீட் எடுக்கிறதுக்கு. ஆனா பொண்ணு வீட்டு சைடுல இருந்து என்ன நீ பிச்சைக்கார மாதிரி 5000 ரூபாய் கொடுக்குற 50000 ரூபாய் கொடுன்னு கேட்டிருக்காங்க. சோ இந்த ரிச்சுவல்ல பணத்துக்காக ஆர்குமெண்ட் ஆகி பொண்ணு வீட்ல இருக்கவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா மாப்பிளைய போட்டு அடிச்சிருக்காங்க. இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் மாப்பிளை வீட்ல இருந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அண்ட் போலீஸ் ஆபீசர்ஸும் சம்பவம் நடந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அங்க அவங்க மாப்பிளை சைடுல விசாரிக்கிறப்ப என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, காசுக்காக பொண்ணு வீட்ல இருக்க எல்லாருமே எங்க ஃபேமிலியை அடிக்கிறாங்க, அவங்க எங்களை ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. அண்ட் பொண்ணு வீட்டு சைடுல இருந்து என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, மாப்பிளைக்கு பொண்ணை விட பணத்து மேல தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட், அவர் பணத்தை தான் லவ் பண்றாரு, எங்களுடைய பொண்ணு கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. அண்ட் இதுக்காக தான் அந்த பொண்ணோட பிரதரும் மாப்பிளை அடிச்சிருக்காங்கன்ற மாதிரி சொல்லிருக்காங்க. அண்ட் இதுக்காக தான் பொண்ணோட பிரதரும் மாப்பிளை அடிச்சிருக்காங்கன்ற மாதிரி சொல்லிருக்காங்க. ஆனா போலீஸ் சைடுல என்ன உண்மைன்னு தெரியாம இப்பதான் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கு நீங்க இந்த இஷ்யூ பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க.